விஜே பார்வதி கமருதீனுக்கு ஒதுக்கப்பட்ட சீக்ரெட் ரூம் விஜய் சேதுபதி அவர்களால் நடந்த விபரீதம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு விஜேஎஸ் உள்ள வரும்போதே பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேரையும் பொழக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் உள்ள வந்திருந்தாரு. வந்த உடனே திவ்யா மேட்டரில் கமருதீனை விட்டு கிளின்னு கிழிச்சிருப்பாரு. கமருதீனுக்கு ஆதரவாக பேசின அமித் பார்கவா இருக்கட்டும், கானா வினோதா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், எல்லாரையும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. சாண்ட்ராவெல்லாம் திவ்யா கணேஷ் இருந்த இடத்துல பிரஜன் இருந்திருந்தா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அமித் பார்கவை என்கிட்ட இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கூடாது, நான் பேசும்போது சும்மா கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியிருப்பாரு. வீட்டு தலையான அமித் பார்கவுக்கு வேற லெவல் ரோஸ்ட் நினைக்கிறேன். கானா வினோத் சார் நான் தப்புன்னு சொன்னேன் சார், இந்த மாதிரிலாம் அவன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் சார் அப்படின்றப்ப அப்படியே கண்ணாடியை கசக்கி அப்படியே கண்ணில் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி விஜேஎஸ் பண்ணது அங்கே இருந்த ஆடியன்ஸால் மிகப்பெரிய அளவில் கிளாப் அடிச்சு வாங்க விஜேஎஸ் சார் வேற லெவல் பண்றீங்க சார் அப்படின்ற அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு. சரி, மனுஷன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாருப்பா, நம்ம விஜேஎஸ் விஜே பார்வதியையும் கமருதீனையும் சும்மா பொழக போறாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கொடுக்காத யாரும் கொடுக்காத பிரைவசியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டு பேரும் மைக்கை கழட்டி டேபிளில் வைங்க, வச்சிட்டிங்களா இப்போ என்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அதுவும் விஜே பார்வதி பேச ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிக்கிறப்ப கேட்கல சத்தமா குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பிகில் படத்தில் சொல்கிற மாதிரி விஜே பார்வதியை பேச விட்டு ஒன்றும் கேட்கல பார்வதி அப்படின்னு கேவலப்படுத்திட்டு அடுத்த நிமிஷம் டேர்ன் பேக் பண்ணி அவர் பாட்டுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. விஜே பார்வதி இது உனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆனால் நிறைய பேர் ரோஸ்ட் இருக்குன்னு தெரியும், ஆனால் கமருதீனும் விஜே பார்வதியும் ஜோடியாக ரெட் கார்டு வாங்கி கொண்டு வெளியே போயிடுவாங்க அப்படின்னு மணப்பால் குடித்தவங்களுக்கெல்லாம் கழுதப்பால் கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்து இல்லை. விஜேஎஸ் பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேரையும் ரோஸ் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் இந்த மாதிரியான தவறுகளுக்கு ரெட் கார்டு கொடுத்தெல்லாம் நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற தக்க செருப்படியும் கொடுத்துருக்காரு. ஏன்னா எவிக்ட் ஆனது ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரில் கமருதீன் இல்லை, சாண்ட்ரா மற்றும் ரம்யா ஜோ ஹேஸ் பீன் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். சரி ப்ரோ, இந்த மைக்கை போடாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ரூல் பிரேக்கு. ஆடியன்ஸுக்கும் கண்டஸ்டண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாலமே அந்த மைக்கு தான். அதை கிளட்டி வச்சுட்டு பேசுகிறது பெரிய தப்பான விஷயம் இல்லையா? அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. விஜேஎஸ் இந்த ட்ரீட்மெண்ட்டு பத்தாது. விஜேஎஸ் நீங்கள் இன்னும் வேறு லெவலில் இறங்கி செஞ்சுருக்கணும். சீக்ரெட் ரூம் அப்படின்னு ஒன்று நீங்கள் எப்போவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. எவிக் பண்ணி ஒரு கண்டஸ்டண்ட்டை சேரன்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க சீக்ரெட் ரூமில், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சீசனில் வீட்டு தலைக்குன்னு ஒரு ரூமை ஒதுக்கியிருந்தீங்க. அதே மாதிரி நாங்கள் வேணும்னா ஒரு சீக்ரெட் ரூமை உங்கள் ரெண்டு பேருக்காக ஒதுக்கட்டும். நான் தப்பான இன்டென்ஷனில் சொல்லலை. அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே போய் இவங்க எதுவும் பண்ண போகிறதில்ல, அங்கே ஒரு கேமராவும் வைங்க. ஆனால் அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது விஜே பார்வதியாக இருந்தாலும் சரி, கமருதீனாக இருந்தாலும் சரி, மைக்கை கிளட்டி வச்சுட்டு உள்ள ஒரு அரை மணி நேரம் டெய்லி அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் 30 மினிட்ஸ் ரெண்டு பேரும் உள்ளே போக வேண்டியது, உட்கார வேண்டியது. விஜே பார்வதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சொத்து பத்து, சொந்த பந்தம், என்கிட்ட இவ்வளோ சொத்து பத்து இருக்குடா கமருதீன், நீயும் நானும் வெளியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நான் உன்னை கண்கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன், அதனால் நீ தைரியமாக எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபேமிலியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து வெளில போய் என்ன பண்ண போகிறீங்க, ஏது பண்ண போகிறீங்க, உங்களுடைய உறவை எப்படி நீட்டிக்க போகிறீங்க, இதெல்லாம் போய் நீங்கள் அந்த சீக்ரெட் ரூமில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, நாங்கள் வேணால் உங்களுக்கு அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கட்டுமா அப்படின்னு விஜேஎஸ் பார்வதி மற்றும் கமருதீனை பார்த்து கேட்டிருக்கணும். அவங்க சரின்னு தலையை தான் ஆட்டுவாங்க. ஏன்னா விஜய் பார்வதி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், எமோஷன்ஸையும் சரி என்னுடைய ரொமான்டிக் ஃபீலிங்ஸையும் சரி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பிக் பாஸ், நான் என்ன பிக் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்கு. உண்மை என்னன்னா, நம்மெல்லாம் மனுஷ பிள்ளையடா. நம்ம ஒரு நாள் 2 நாள் கூட ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இந்த சாப்பாடு, அதுக்கப்புறம் இந்த ரொமான்ஸு, இந்த டீ காஃபி இதெல்லாம் அத்தியாவசியமாயிடுச்சு. நீங்கள் அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் புறக்கணிச்சிட்டு இருக்க முடியாது. விஜே பார்வதி ஓப்பனாக சொல்லுது, அங்கே நிறைய பேர் ஓப்பனாக சொல்லாமல் இருக்கிறாங்க. தட் இஸ் த டிஃபரன்ஸே தவிர விஜே பார்வதி மனசு விட்டு என்னால் என்னுடைய ரொமான்டிக் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னதில் எனக்கு எந்த தவறுன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு அந்தளவுக்கு ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ பிக் பாஸ் விட்டு வெளியில் போயிடுங்கிறாங்க. எப்பா இது ஒரு நாள் 2 நாள் இல்லைப்பா, 100 நாள். ஒரு பர்டிகுலர் ஃபீல் ஒரு ஃபீல் ஒரு நபர் மேலே வந்துருச்சு அப்படின்னா, வரலைன்னா பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கலாம். ஆனால் வந்துருச்சு அப்படின்றப்ப ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில்
முழிச்சா கமருதீன் மூஞ்சில தான்டா பார்வதி முழிக்கணும். அந்த பொண்ணு வெளியில இருந்துச்சுன்னா கேஸே வேற. நெறைய டைவர்ஷனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கமருதீன் மூஞ்சிய தான் பார்க்கணும். விடிஞ்செந்திரிச்சதுக்கு அப்புறமும் கமருதீன் மூஞ்சிய தான் பார்க்கணும். வேற ஆப்ஷன் இல்லடா. அதனால அவன் பக்கத்திலேயே இருக்கான்றப்ப அந்த பொண்ணுக்கு உணர்வுன்றது அதிகமாகுது. அத அந்த பொண்ணு ஓப்பனா சொல்லுது. இதுல நீங்க என்னடா தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? இதெல்லாம் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவாரே, இந்த விக்கலு, தும்மலு, கொட்டாயி, இருமலு, நல்லது, கெட்டது இதெல்லாம் தானா வராது. வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுக்க முடியாது. எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச அப்படிங்கிற மாரி விஜே பார்வதிக்கு வர்ற உணர்வுன்றது இட்ஸ் அ நேச்சுரல் ஃபீலிங். அந்த பொண்ணு என்ன எல்லாத்தையுமா கன்வே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஷி ஹேஸ் ரொமான்டிக் ஃபீலிங். அத வந்து எல்லா இடத்துலயும் வெளிக்காட்டிக்கிட்டா இருக்கு. ஷி இஸ் கண்ட்ரோலிங் ஹெர்செல்ஃப். இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளியில ஒரு சில விஷயத்த நம்ம பண்ண முடியாது. அதுக்காக விஜய் பார்வதி எல்லா இடத்துலயும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணல. இந்த கவர் போட்டு சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்ற மேட்டர்லாம் விஜய் பார்வதிய நம்ம சேனல்லயே விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருப்போம். எல்லை மீறி போறப்ப நம்மளுமே விஜய் பார்வதிய பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருப்போம். ஆனா, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறது இயல்பு தான. அந்த இயல்பான விஷயத்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜேஎஸ் பார்வதி மேட்டர்ல, கமருதீன் மேட்டர்ல வேற லெவல்ல ஒரு சம்பவத்த பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. நான்லாம் என்ன நெனச்சேன்னா, வெளியில உட்கார வச்சுருவாரு. என்னோட வீக்கெண்ட் எபிசோட நீ அட்டெண்ட் பண்ண வேணாம். போய் 2 பேரும் வெளில உட்காருங்க. அப்படின்னு 2 பேரையும் வெளில உட்கார வச்சு, மத்த கண்டஸ்டன்ட்ஸ வச்சு ஷோ நடத்தியிருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். அத பண்ணல. இன்னொரு ஆப்ஷன் அடுத்த வார நாமினேஷனுக்கு உங்கள டைரக்ட்டா நாமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் பண்ணல. ஏன்னா விஜே பார்வதி தான் இந்த பர்ட்டிகுலர் ஷோவ வந்து ஒரு ஆங்கர் மாரி, ஒரு கப்பலுக்கு ஆங்கர் மாரி நிறுத்திக்கிட்டு இருக்கா. நீங்க வந்து ரோஸ்ட் பண்ணி, அவள வந்து நீங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல விளையாட விடாம பண்ணிட்டீங்கன்னா, பிக் பாஸ இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியது தான். அது மேக்கர்ஸுக்கும் தெரியும், விஜய் சேதுபதி அவர்களுக்கும் தெரியும். அதனால இந்த விஜே பார்வதின்றது முள்ளு மேல விழுந்த சேலை மாரி, அ பார்த்து கவனமா எடுக்கணும். இல்லைன்னா சேலைக்கு தான் பாதிப்பு அப்படின்ற மாரி, பார்வதிய வச்சு தான் 2 பேர வச்சு தாங்க இந்த ஷோ ஓடுது. இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஓடுச்சு. 1 திவாகர் அவர் வந்து பிக் பாஸ் விட்டு வெளில போயிட்டாரு. இப்போதைக்கு விஜே பார்வதி. ஸோ இவங்க விஷயத்துல சேனல் ரொம்ப கவனமா தான் செயல்படுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. கமருதீன திவ்யா மேட்டர்ல ரோஸ்ட் பண்ணது, விஜே பார்வதிய அப்படியே காப்பாத்தி டைவர்ட் பண்ணி கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது. இதத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே எனக்கு நன்றாக தெரியும். ஆனா நெறைய பேர் விஜேஎஸ் வரப்போறாரு, ரெட் கார்டு குடுக்க போறாரு, கமருதீனும் விஜே பார்வதியும் ஜோடியா கண்ணீர் விட்டு கதறிட்டு பிக் பாஸ் விட்டு வெளியில போறாங்க அப்படின்னு மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மனுஷன் அவங்க எல்லாருக்கும் கழுதப்பாலை ஊத்தி குடுத்து, இந்தாங்க குடிங்க. இதுவும் இந்தாங்க. இதுலயும் புரோட்டீன் தான் இருக்கு. இதுலயும் கால்சியம் தான் இருக்கு. இந்தாங்க குடிச்சு உடம்ப தேத்துங்க. அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ விஜே பார்வதி ஹேட்டர்ஸ் மற்றும் கமருதீன் ஹேட்டர்ஸ் கண்டிப்பாக நீங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறணும். நீங்க கதறத பார்த்து, படிச்சு நான் வந்து ஸ்பைடர் படத்துல வர்ற எஸ்.ஜே. சூர்யா மாரி டட் 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 டட்டடே அந்த மியூசிக்கை போட்டு எப்படி எஸ்.ஜே. சூர்யா அப்படி பண்ணுவாரோ, அதே மாரி நான் ஆனந்தம் அடையணும். ஸோ நல்லா கதறுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ முடிக்கிறேன். சரி, விஜேஎஸ் கமருதீன் மற்றும் விஜே பார்வதிக்கு குடுத்த ரோஸ்ட் போதுமானது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.